சரியா? ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் உள்ள பேருமா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? சில்ட்ரன்ஸ் டே பார்க்க வந்திருக்கோம். சரி, எப்போ என் கூட இன்னொரு அண்ணன் வருவாங்கல்ல, எங்க அந்த அண்ணன் என்ன பாத்தீங்களானே விட்டுட்டு போய் ப்ரோக்ராம் என்ன டைம் ஆயிடுச்சுனே, கரெக்டாக 5 மணிக்கு ஆரம்பிச்சிருவோனே நாங்கள். அதுக்கே விட்டுட்டு வந்துட்டீங்களே, நான் தனியாக வந்து அந்த வருவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேனே. சாரிண்ணே 5 மணி ஆயிட்டோம்னா டக்குன்னு வந்து. சரி உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி அண்ணே, ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராம் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ரேயர். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துலேயும் நாங்கள் சில்ட்ரன்ஸ் டே பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பிரேஸ்மெண்ட் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். சரிண்ணே, சொல்லுங்கண்ணே. ப்ரேயர் பண்ணியாச்சானே? ப்ரேயர் பண்ணியாச்சுண்ணே. அடுத்து எப்பவும் போல டாபிக் பார்த்துருமானே? பார்த்துருவானே. டாபிக் என்னதுன்னா, மறந்துட்டேன், கொஞ்சம் போறங்க. டாபிக் என்னன்னா, டென்ஷன் ஆகாதீங்க. ஓ, டென்ஷனா? உங்களுக்கு ஏத்த டாபிக்னே. சரிண்ணே குட்டீஸ், இந்த வார டாபிக் டென்ஷன் ஆகாத. சரிண்ணே, டாபிக் பார்த்தாச்சு. அடுத்த ப்ரோக்ராம் போயிடலாமா குட்டீஸ்? அடுத்த ப்ரோக்ராம் வந்து என்ன ப்ரோக்ராம்னே? ஆட போறோனே. சூப்பரா, எனக்கு ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஆமாண்ணே. சரி, போயிடலாமாண்ணே? போயிடுவோண்ணே. வாங்க குட்டீஸ், போலாம். குட்டீஸ், ஆர் யூ ரெடி? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கோடு போட்ட வாரி குதிரை, உனக்கு கோடு போட்ட ஆர்டிஸ்ட் யாரு குதிரை? கோடு போட்ட வாரி குதிரை, உனக்கு கோடு போட்ட ஆர்டிஸ்ட் யாரு குதிரை? இல்ல இல்ல யாருமே இல்ல, இல்ல இல்ல யாருமே இல்ல. அதிசயமானவர் என்னை படைத்தார், அதிசயமானவர் என்னை படைத்தார். பஞ்சவர்ண கிளியக்கா, நீ பியூட்டி பார்லர் போனியா கிளியக்கா? பஞ்சவர்ண கிளியக்கா, நீ பியூட்டி பார்லர் போனியா கிளியக்கா? இல்ல இல்ல போனதே இல்ல, இல்ல இல்ல போனதே இல்ல. பூரண அழகுள்ளவர் என்னை படைத்தார், பூரண அழகுள்ளவர் என்னை படைத்தார். நெட்டையான சிவிங்கியனா, நீ ஜிம்முக்கு போனியா சிவிங்கியனா? நெட்டையான சிவிங்கியனா, நீ ஜிம்முக்கு போனியா சிவிங்கியனா? இல்ல இல்ல போனதே இல்ல, இல்ல இல்ல போனதே இல்ல. சர்வ வல்ல தேவன் என்னை படைத்தார், சர்வ வல்ல தேவன் என்னை படைத்தார். லல்ல லால 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 லா, லால லல்ல லால 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 லா, லல்ல லால 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 லா, லால லல்ல லால 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 லா. ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக பாடினீங்க. இப்போ செகண்ட் சாங் என்ன அப்படின்னா, ரவுண்டு ரவுண்டு, அந்த சாங் தான். பாடலாமா? ரவுண்டு ரவுண்டு சுத்தி சுத்தி, ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓ நாய் வருது, ஓடு ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓ நாய் வருது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அதை பிடிக்க ஓ நாய் வட்டம் போடுது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அதை பிடிக்க ஓ நாய் வட்டம் போடுது.
சுத்தி சுத்தி ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு சுத்தி 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 சுத்தி. ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போயிடலாமா? போயிடலாண்ணே. அடுத்த ப்ரோக்ராம் என்னதுண்ணே? தெரியலண்ணே. அடுத்த ப்ரோக்ராம் வந்து வசனம் படிக்க போகிறோண்ணே. அப்படியாண்ணே? உங்களுக்கு வசனம் படிக்க தெரியுமாண்ணே? வசனம் படிச்சிருவானே. உடனே படிச்சிருவீங்களா? உடனே படிச்சிருவானே. இந்த உடனே போயிருவோண்ணே. வாங்கண்ணே போயிருவோம். வாங்க குட்டீஸ், வசனம் படிச்சிடலாம். ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே, வசனம் படிக்கலாமா? யாரெல்லாம் வசனம் படிக்க ரெடியாக இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். நிறைய பேர் தூக்காமல் இருக்கீங்க. வசனம் உங்களுக்கு பிடிக்காதா? ஓ பிடிக்குமா? கை தூக்க கஷ்டப்படுறீங்களோ? சரி 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 சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி அண்ணன் சொல்லிடலாமா? ஓகே, வெரி குட். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். இன்னொரு தடவை சொல்லுவோமா? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரே ஒரு தடவை என்ன? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். லூக்கா 21:19. புரிஞ்சுதா வசனம்? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம பொறுமையாக நம்ம ஆத்மாவை என்ன பண்ணணுமா? காத்து கொள்ளணுமா? யார் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணக்கூடாதான்? டக்குன்னு டென்ஷன் ஆகிடக்கூடாதான். அப்போ என்ன பண்ணக்கூடாது? நம்ம பொறுமையை இழந்துடக்கூடாது. புரிஞ்சுதா? இன்னும் ஒரு தடவை சொல்லலாமா? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். லூக்கா 21:19. ஓகே பிள்ளைங்களா, பாப்போம், பாய். சரிண்ணே, சொல்லுங்கண்ணே. வசனம் படிச்சிட்டிங்களாண்ணே? படிச்சேண்ணே. மனப்பாடம் முடிச்சிட்டிங்களாண்ணே? மனப்பாடம் படிச்சிட்டேனே. சரி குட்டீஸ், நீங்கள் மனப்பாட வசனம் படிச்சிட்டிங்களா? படிச்சிட்டிங்களா? சூப்பர் குட்டீஸ். நம்ம குட்டீஸ்லாம் உடனே படிச்சிருந்தாங்கண்ணா வசனத்தை. ஆமாண்ணே. சரி, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் வருமா? போயிடுவோண்ணே. அடுத்த என்ன ப்ரோக்ராமு? அடுத்த வந்து ஆப்பச்சட்டி பார்க்க போகிறேனே. ஆப்போசிட்டியா? என்ன உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுண்ணே. ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறேனே. ஆப்ஜெக்ட் லெசனா? ஆமாண்ணே. சரிண்ணே. பாப்பாண்ணே, பார்த்துருவாண்ணே. அதை சொல்லிக் கொடுக்க ஒரு அக்கா வராங்கண்ணே. அப்படியாண்ணே? ஆமாண்ணே. ஓகேண்ணே. பார்த்துட்டு வந்துருமா? பார்த்துருவோமா குட்டீஸ்? ரெடியா? ஓகே குட்டீஸ், போகலாம். என்ன குட்டீஸ், எல்லாரும் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்குதா? சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? என்ன டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம்? டென்ஷன் ஆகாத. சரி, டென்ஷன் ஆனால் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? டென்ஷன் ஆயிடுச்சுன்னா யார்கிட்டையும் பேச மாட்டோம், அப்படி தானே? பக்கத்தில் எந்த பொருள் இருந்தாலும் தூக்கி வீசுறது, மற்றவங்கள அடிக்கிறது, அம்மா கிட்ட சொல்கிறது நான் டென்ஷனில் இருக்கேன், என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தனியாக போய் உட்காந்து எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், அப்படி தானே? நீங்களாம் பண்ணுறீங்களா? டென்ஷன் ஆனால் என்ன வருது? கோபம் வருது. இந்த மாதிரி என்ன பண்ணுறது? வீட்டில் எந்த பொருள் கையில் கிடச்சாலும் உடைக்கிறது. சரி, இந்த டென்ஷன் ஆகாத இந்த இதில் ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்த்துருவோமா? என் கையில் என்ன இருக்குது? பலூன் இருக்குது, அப்படி தானே? இந்த பலூன் தான் யாருன்னா நாம. சரிங்களா? இதுக்குள்ளே நிறைய பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர் என்னன்னா அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு குணங்கள். நம்ம டென்ஷன் ஆனோம் அப்படின்னா நம்மளை விட்டு என்னெல்லாம் போகும் அப்படின்றத என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது? லெமன் இருக்குது, அப்படி தானே? இந்த லெமன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதே இது நம்ம கண்ணில் இந்த தோல்லைங்க பட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், அப்படி தானே? சரி, இந்த லெமன் இந்த மேலே படும்போது இதான் நம்ம எரிச்சல்னு வச்சுப்போம். சரிங்களா? இந்த பலூன் தான் நாம. ஓகேவா? இந்த லெமன் என்னது? டென்ஷன். இந்த டென்ஷன் நம்ம மேலே நம்மளுக்குள்ளே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பார்த்தீங்களா குட்டீஸ்? இந்த டென்ஷன் வந்தால் என்ன ஆயிடுச்சு? இந்த பலூன் எப்படி உடஞ்சி போச்சோ அதே மாதிரி தான். சரிங்களா? நாமளும் என்ன பண்ணிடுவோம்? உடஞ்சி போயிடுவோம். சரிங்களா? இப்போ இந்த பலூன் உடஞ்சதுனால என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? நம்மளை விட்டு சந்தோஷம் போயிடும். நம்ம டென்ஷனாக இருந்தால் யார்கிட்ட சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது, அப்படி தானே? நம்மக்கிட்ட இருந்து என்ன போயிடும்? சந்தோஷம் போயிடும். அடுத்து அன்பு. என்ன பண்ண முடியாது? அன்பாகவே இருக்க முடியாது. சரிங்களா? யார்கிட்டே அன்பாகவே இருக்க முடியாது. டென்ஷனாக இருந்தால் யார்கிட்ட சிரித்து பேச முடியுமா? முடியாது, அப்படி தானே? எப்போ பார்த்தாலும் எப்படி இருப்போம்? உருன்னு இருப்போம். யாருமே நம்ம மூஞ்ச பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது, அப்படி தான் என்ன பண்ணுவோம்? இருப்போம். யார்கிட்டையும் அன்பாகவே இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்புறம் என்ன இருக்கும் தெரியுமா? பொறுமையே நம்மக்கிட்ட இருக்காது. எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணுவோம்? பொறுமையை இழந்துருவோம். டென்ஷனில் எனத்தையாவது ஒன்று என்ன பண்ணிடுவோம். என்ன பண்ணுவோம்? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? உடைப்போம். பொறுமையாகவே என்ன பண்ண மாட்டோம்? இருக்க மாட்டோம். எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுவோம்? கோவப்பட்டு பேசுவோம். அம்மா கிட்ட அம்மா ஏதாவது ஒன்று சொன்னால் என்ன பண்ணுறது? நான் டென்ஷனில் இருக்கேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம், அப்படி தானே?
சரி, அடுத்து என்ன இருக்கு? சமாதானம். நம்மக்கிட்ட என்ன இருக்காது? சமாதானமே இருக்காது. யாருக்கிட்டையும் சமாதானமாக இருக்க முடியாது. டென்ஷன் ஆகி கோவப்பட்டு மற்றவங்ககிட்ட சண்டை போட்டால் என்ன பேரும்? சமாதானம் பேரும். அப்படி தானே? யாருக்கிட்ட என்ன பண்ண முடியாது? சமாதானமாக இருக்க முடியாது. சரியா? லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? டென்ஷன் ஆனால் என்ன வந்துடும் நம்மளுக்குள்ள? பாவம் வந்துடும். மற்றவங்கள அடிக்கிறது, கோவப்படுறதுனால நம்ம என்ன பேசுகிறோன்னே நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் என்ன வந்துடும்? டென்ஷன் ஆகுறதுனால. ஒரே ஒரு விஷயம், சின்ன விஷயம் தான். பார்த்தீங்களா குட்டீஸ்? டென்ஷன் ஆகுறதுனால எவ்வளோ இது நம்மளை விட்டு போகுது அப்படின்னு பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவான்? வஞ்சகமாக டென்ஷன் ஆக வச்சு இது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருந்து என்ன பண்ணிடுவான்? எடுத்துருவான். இதெல்லாம் யார் கொடுத்தது நம்மளுக்குள்ள? ஏசப்பா கொடுத்தது. சந்தோஷம், சமாதானம், அன்பு, பொறுமை இதெல்லாம் யார் தந்தா நம்மளுக்கு? ஏசப்பா தந்தாங்க. அப்படி தானே? நீங்கள் டென்ஷன் சின்ன டென்ஷன் ஆனாலும் என்னெல்லாம் இழந்துருவீங்க? இது எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அப்ப என்ன ஆகணும்? பிசாசு நம்மளுக்குள்ள என்ன பண்றான்? வஞ்சகமா பாவத்தை கொண்டு வர்றான். இதெல்லாம் ஏசப்பா நம்மளுக்குள்ள தந்தது. அப்படிதானே? இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா பாவம் வந்துடும். அப்படிதானே? ஏசப்பா விட்டு நம்மளை தூரமா கொண்டு போயிடுவான். சின்ன டென்ஷன் தான் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுது பார்த்தீங்களா? இந்த பலூன் மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? டென்ஷன் ஆகாம நம்மளை எப்பவும் எப்படி வச்சுக்கணும்? சேஃபா வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். பாத்தீங்களாண்ணே அந்த எலுமிச்சை பழத்தை? ஆமாண்ணே, எலுமிச்சம்பழம் டப்புன்னு வெடிச்சிட்டுனே. எலுமிச்சை பழம் வெடிக்கல, பலூன் தான் வெடிச்சுனே. சார்ண்ணே பலூன் வெடிச்சிட்டுனே. இப்ப கரெக்டா சொல்றீங்கண்ணே. சரிண்ணே. குட்டீஸ் நீங்க பாத்தீங்களா எப்படி பலூன் டப்புன்னு வெடிச்சிட்டா? டப்புன்னு வெடிச்சிட்டா. சரிண்ணே, அடுத்த என்ன ப்ரோக்ராம்? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஒரு அருமையான டிராமா பார்க்க போறேனே. டிராமாவா? சரி. டிராமா பிடிக்குமாண்ணே உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும்ண்ணே. குட்டீஸ் உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே குட்டீஸ். குட்டீஸ் ரெடியா குட்டீஸ்? பார்த்துட்டு வந்துருவோமா? வாங்க போலாம். அட்ட மாப்பிள்ளைட்ட வேற காசை கொடுக்க மறந்துட்டேனே. என்ன செய்ய? இவன்கிட்ட கொடுக்கலாமா? இவன் கொண்டு போய் சேப்பானான்னு தெரியலையே. சப்ஷினே இவன் கூப்பிட்டா வரவும் மாட்டான். அட என்னப்பா வந்துட்டான். சப்ஷினே வா, ஒரு வேலை இருங்கப்பா வாரேன். வாடா டக்குன்னு. அட இருங்கப்பா இந்த வாரேன். சரி வா பையா வா. உங்க வேற நொய் என்னப்பா? மாமாட்ட ஒரு குடுக்கணும் கொண்டு போய் விடுத. யார் அந்த நெட்டையா இருப்பார் அவரா? அவரு வேற போனா பிடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாருப்பா. காசு வாங்கிட்டோம், கொடுத்தா அவனு என்ன செய்ய? கொடுத்துருதியா? அப்படி சரி கொடுங்க. அப்படியே ஒரு அமௌண்ட் இருக்கு, கொண்டு போய் கொடுத்துரு எப்படியாட்டும். சரிப்பா சரியா கொடுத்துருவோம்ப்பா. பார்த்து பத்திரமா கொண்டு போகணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். பணம் முக்கியம். முக்கியம். ரைட். இந்த காசை வேற மாமாட்ட கொடுக்கணும். மாமா வீட்டுல இருப்பாங்களானே தெரியல. இவங்க வேற நல்லா விளாண்டுட்டு இருக்காங்களே. நமக்கு ஒரு ஆசையா இருக்கு. என்ன பண்ண? விளாட போலாமோ இல்ல மாமாட்ட கொடுக்க போலாமா? ஜம்ஸ்டின் போறான் பேரு. டேய் ஜம்ஸ்டினே. இந்த வாரம். டேய் ஜம்ஸ்டினே வாடா. டேய் எனக்கு பேட்டிங் கொடுத்தாதான்டா நான் வருவேன். சரி பரவாயில்லடா ஜம்ஸ்டினே, நீ வந்தாலே போதும். சரி இந்த வாரம் வாங்க விளாடும். வாடா. போடு. ஐயோ பைசா கொடுக்க எங்க அப்பா கொடுத்துருந்தாங்களே. டேய் நான் போயிட்டு வரேன்டா, எனக்கு நேரம் ஆச்சு. சரிடா, சீக்கிரம் கொடுக்கணும். ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே. கிரவுண்ட்ல வேற இல்லையே. ஐயோ அப்பா பார்த்தாருன்னா அவ்வளோதான் கொண்டுருவாரே. எங்கேயுமே இல்லையே. சரி இப்போ என்ன செய்ய தெரியலையே. சரி வீட்டுக்கு போய் பார்ப்போம். அவ்வளோ என்ன எப்படி இருக்கிய? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிய? நல்லா இருக்கோம். சரி பைசா கொடுத்து ரொம்ப நாளாச்சு, ஒன்றும் திருப்பி ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. பைசா கொடுக்கலையா? ஆமாம் செபஸ்டினில் கொடுத்து அனுப்பிட்டேன்னா அன்னைக்கு. ஜபஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு வரவே இல்லையே. நான் உன்னை பார்த்தே ஒரு வாரம் ஆகுது. ஐயோ 3 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்து அனுப்புனா. கொடுத்துட்டேன்னு சொல்லலாம். இங்கே வந்து நல்லா இருக்கீங்க கேட்டிங்களா? ஐயோ நல்லா கேட்டு பாருங்க. எனக்கு ஒன்றும் வரல. ஏதாவது செலவழிச்சிட்டா நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துன்னு பார்த்துக்கோங்க. ஐயோ என்ன ஏமாத்திட்டான் போல. சரி கேட்க உடனே இந்த வீட்டில் வேற இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ போகிறேன் டக்குன்னு. ஓகே சப்ஷினே என்னப்பா? வா டக்குன்னு. வாரம்பா. கண்டுபிடிச்சிட்டாங்களோ? மாமாட்ட கொடுக்க சொன்ன காசு அங்கே கொடுத்துட்டேன்ப்பா. மாமாட்ட கொடுத்துட்டேன். பொய் சொல்லக்கூடாது. என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது என்னைக்கும். சொல்லு, உண்மையை சொல்லு பார்க்கும். அது வந்து எப்பா சொல்லு, உண்மையை சொல்லு. விளாட போனோம். விளாட போனீங்க.
கீழே போட்டும்பா. கீழே போட்டீங்களா? என்ன சொல்லுது நீ? காணாம போயிட்டுப்பா. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாம நடந்து போச்சுப்பா. தேடுனியா? தேடணுப்பா, எல்லா இடமும் தேடணும்ப்பா. எங்கிட்ட எல்லா இடம். ஒரு பொய்யை மறைக்கின்ற 100 பொய் சொல்லியிருக்கேன் நீ. பதட்டப்படக்கூடாது சரியா ஜெப்ஷனே? சரிப்பா. என்னைக்குமே பதட்டம் ஆபத்தானது. வழி மாதிரி ஏதாவது சொல்லிடுவீங்கன்னாப்பா. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க யாரும். சரியா? இதே அந்த இடத்துல என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏதாட்டி ஏற்பாடு பண்ணியிருப்பேன். டக்கு நான் மாமா கொடுக்குறேன். இப்போ மாமா என்கிட்ட கேட்காரு. சமாளிச்சாச்சு, அவர் சமாளிச்சாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இன்னும் பதட்டப்படக்கூடாது. சரியா? சரிப்பா, இன்னும் பதட்டப்பட மாட்டோம். டிராமா பாத்தீங்களாண்ணே? பார்த்தனே, சூப்பரா இருந்துச்சுனே ட்ராமா. அருமையா நடிச்சிருந்தாங்க பாத்தீங்களா? ஆமாண்ணே. எப்படி நம்ம டென்ஷன் ஆகாம பதட்டப்படாம எப்படி இருக்குன்னு அருமையா சொல்லி கொடுத்தாங்கண்ணே. ஆமாண்ணே, நானும் கற்றுக்கினேன் நிறையா. அண்ணே ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டுனே. அதுக்குள்ள முடிஞ்சிட்டா? ஆமாண்ணே, அதுக்குள்ள முடிஞ்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குண்ணே. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குண்ணே. குட்டீஸ், இதே மாதிரி அடுத்த வாரமும் 5 மணிக்கு ப்ரோக்ராம் பார்க்க ஓடி வந்துடணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், சரிண்ணே. சொல்லுங்கண்ணே. பாய் சொல்லிடலாமா? சொல்லிடலாண்ணே. பாய். ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி. இன்று கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை முற்றிலுமாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.